தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. வினோத் சார் இயக்கத்துல உருவாகி வரும் இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடர்ந்து விறுவிறுப்பாகவுமே நடந்து கொண்டு இருக்கு. முன்னதாக விஜய் சார் நடிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. விஜய் சாருடைய கடைசி படமான தளபதி 29வது படத்தின் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளுமே இருந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அரசியல் கட்சியை துவங்கினார். இதனடுத்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தி முடிச்சாரு. இதனிடையே தீவிர அரசியலில் ஈடுபட போவதால சினிமாவிலிருந்து விலக போவதாகவுமே அறிவித்திருந்தாரு. இதனால ரசிகர்கள் கடுமையான அப்செட்டிலுமே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அப்செட்டை போக்கும் வகையில தளபதி 29வது படத்துடைய அடுத்த அப்டேட்ட படக்குழு வெளியிட போறாங்க. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தீவிர அரசியல குதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் எப்போதோ தீவிர அரசியல்ல இறங்கிட்டாரு. அதாவது மாநில மாநாடு நடந்த பொழுதே தளபதி விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுத்தாரு. குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் பல விஷயங்களை அந்த மேடையில பேசியிருந்தாரு. அதற்கு திமுக தரப்புல இருந்து நிறைய எதிர்ப்புகளுமே கிளம்பியது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதுல சிறப்பு விருந்தினராக தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொண்டாரு. கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அந்த மேடையில பேசிய விஜய் அவர்கள் மீண்டுமே ஆளும் கட்சியை பற்றி தாக்கி பேசியிருக்காரு. பெண் சுதந்திரம், பெண் உரிமைகளை பற்றி அந்த மேடையில பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய குடும்ப அரசியலை பற்றியும் மேலும் அந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருவேன் என அறிவித்துவிட்டு கடைசி நேரத்துல பின்வாங்கிய திருமாவளவன் அவர்களை பற்றியுமே அந்த மேடையில அதிரடியாக பேசியிருந்தாரு. தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுக்கு தற்போது பலவிதமான வரவேற்புகள் குவிந்து வருது. அது மட்டும் இல்லாம தளபதி இப்படியெல்லாம் பேசுவாரா அப்படின்னு பலருமே ஆச்சரியத்துல இருந்துட்டு இருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்புகளுமே கிளம்பியிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக தளபதி விஜய் அவர்களை எச்சரித்துள்ளதாக செய்திகளுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.